Shema Israel. Adonai Eloheinu Adonai Echad Adonai வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். கர்த்தர் நல்லவர். இந்த 8வது மாசத்துல ஆண்டவரே நீங்க எங்களோட என்னப்பா பேச போறீங்க அப்படின்னு தேவ சமூகத்துல அப்படியே வேதத்தை படித்து கொண்டிருந்த போது நம்ம வாரந்தோறும் தியானித்து கொண்டிருக்கிற அந்த தலைப்புக்கு ஒட்டின மாதிரியே, ஆக்சுவலாக நான் அதுக்குன்னு வசனங்களை தேடலை, எரேமியா 3ஆம் அதிகாரம் என்னுடைய ரெகுலர் போர்ஷன். நேற்றைக்கு பைபிளை படிக்கும்போது எரேமியா 3வது அதிகாரம் என்னுடைய ரெகுலர் போர்ஷனாக நான் படிச்சுட்டு இருக்கேன். அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடுவில் நம்ம வாரந்தோறும் கிருபையை பற்றி நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அந்த கிருபையினுடைய மகத்துவங்களை அந்த அதிகாரம் முழுவதுமாக இருக்கிறத ஆண்டவர் காண்பித்து அதை வாக்குத்தத்தமாக அப்பா கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கு அதனுடைய முதல் பகுதியை நம்ம தியானிப்போம். ஏன்னா வேகமாக ரஷ் பண்ணி போக வேண்டாம் நான் நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கு அதனுடைய முதல் பகுதியை தியானிச்சுட்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை
அதனுடைய அடுத்த பகுதியை நம்ம தியானிக்கலாம். ஏன்னா நம்ம கிருபையை பற்றி தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். எரேமியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை படிக்கும்போது, நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ராயேலே சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று அப்பா அவர் வாயைத் திறந்து சொன்ன வார்த்தை என்னது? நான் கிருபை உள்ளவர். படிங்க. நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். போதும். ஆண்டவர் சொல்றாரு இந்த எரேமியா புக்கே நீங்க படிச்சீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா அடிப்பேன் வெட்டுவேன் அப்படிதான் அங்க இருக்கும் நிறைய. ஆனா அதுக்கு நடுவுல நம்ம அப்பாவுடைய இருதயத்துக்குள்ள ஆழத்துல இருக்கிறதான விஷயம் அப்படியே வெளியே வருது பாருங்க. அவர் சொல்றாரு, இப்படியெல்லாம் நான் சொன்னாலும் நான் யார் அப்படின்னா கிருபை உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, அவர் யாரு? எல்லாம் சொல்லுங்க, கிருபை உள்ளவர். இன்னைக்கு அப்பா என்னங்க பேசினாரு அப்படின்னா நீங்க தைரியமா சொல்லணும். அவர் சொன்னார் எங்களை பார்த்து, நான் கிருபை உள்ளவர். கிருபை உள்ளவர். இதுல என்னன்னா, இதுக்கு முந்தின வசனங்கள் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய அலங்கோலமான நிலைகளை பத்தி எங்க சொல்லியிருக்கோம். அவர் சொல்லுவாரு, ஒரு சைடுல இஸ்ராயேல், இந்த இஸ்ரவேல் எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கான், இவன் தான் அப்படி பண்றான்னா இந்த யூதாவும் என்ன செய்யறான்? துரோகம் பண்றான். தெற்குல இருக்கிறவனும் துரோகம் பண்றான், வடக்குல இருக்கிறவனும் துரோகம் பண்றான். இந்த ரெண்டு கூட்டமுமே எனக்கு துரோகம் பண்ணித்தான் இருக்கீங்க நீங்க. பாருங்களேன், அந்த முதல் வசனம் தொடங்கும் போதே ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவி ஆயிட்டாளாம். பாருங்க, ஒரு உவமையை சொல்றாரு. அந்நிய புருஷனுக்கு மனைவி ஆயிட்டா அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ? சோ அப்படி இதானவள்கிட்ட அவன் திரும்ப போவானோ அப்படின்னு கேட்டுட்டு இப்ப தன்னை பற்றி சொல்றாரு. படிங்க. மனுஷங்க அப்படி சொல்லுவாங்க, நீயோ வென்றால் அநேக நேசரோடு நீ வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் அவனுங்களை மாதிரி அந்த புருஷன் அவன் அப்படி செய்ய மாட்டான். ஆனா நீ, அவர் சொல்றாரு, நீ அலங்கோலப்பட்டிருந்தாலும், நீயோ அநேக நேசர்களை தேடி போன, நீ இப்படி அலங்கோலப்பட்டிருந்தாலும் நான் உனக்கு சொல்றேன், என்கிட்ட என்ன செய்? திரும்பி வா. நீ இருக்கிற அந்த நிலைமையிலேயே நீ திரும்பி வா, திரும்பி வா. சோ ஆண்டவர் இந்த மக்கள் பண்ண எல்லா அக்கிரமங்கள் எல்லாத்தையும் சொல்லி, நீங்க இப்படிலாம் பண்றீங்க, இப்படியெல்லாம் எனக்கு துரோகம் பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆனாலும் மனுஷனை மாதிரி நான் இல்லை. அந்த ஸ்கேலை கொடுப்பான், மனுஷனை மாதிரி நான் இல்லை. அதான் நம்ம பாடணும், மனம் மாற மாந்த நீர் அல்ல, மன வேண்டுதல் கேட்டிடும். மனம் மாற மாந்த நீர் அல்ல, மன வேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவா உம்மை அண்டிடுவே. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவா உம்மை அண்டிடுவே.
சோ எல்லா மனுஷங்களை போல நான் இல்லை. மனுஷங்க பார்க்கிற விதம் வேற, நான் பார்க்கிற விதம் வேற. எல்லார மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த 12வது வசனத்தில் சொல்றாரு, நான் யாரு? கிருபை உள்ளவர். இந்த கிருபை உள்ளவர் அப்படிங்கிற இந்த இடத்துல 2 முறை ஒரு வார்த்தையை அழுத்தம் கொடுத்து சொல்றதை நம்ம பார்க்க முடியும். என்ன சொல்றாரு? நான் உங்க மேல கோபமா இருக்க மாட்டேன். இந்த காலை நேரத்தில் இங்க வந்திருக்கிற கூகுள் மீட்ல, கான்ஃபரன்ஸ்ல நீங்க எங்க இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்பா உங்களை பார்த்து இந்த காலை நேரத்தில் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிற ஒரு மேட்ரு என்னன்னா, நான் ஓ மேல கோபமா இல்லை. நீங்க சொல்லுங்க, அப்பா சொல்லுங்க, அப்பா சொல்லுங்க, அப்பா என் மேல கோபமா இல்லை. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்க மேல கோபமா இல்லை. சரிங்களா? அதனால நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எந்த எதிர்மறையான காரியங்களையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, அவர் நமக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. அவருடைய கோபத்தினால ஏதோ என் மேல கொஞ்சம் லைட்டா ஏதோ கோபமா இருக்காரு போல தெரியுது, என்னுடைய காரியத்துல ஏதோ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால இந்த வியாதியை கொடுத்து எனக்கு பாடம் புகட்டுறாரு, கொஞ்சம் அவர் என் மேல கோபமா இருக்கிறதுனால அடிக்கிறாரு அப்படிங்கிற பொய்ய நம்பாதீங்க. சந்தோஷமா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நம்ம அப்பா நம்ம மேல என்னவா இல்லை? கோபமா இல்லை. 2 முறை அது சொல்லியிருக்கு இல்லையா? 12வது வசனத்துல 2 முறை. படிங்க. என்னவென்றால் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. சொல்லுகிறார், ஓ மேல நான் என்றென்றைக்கும் எப்படி இருக்க மாட்டேன்? கோபமா இருக்க மாட்டேன். அதனால நமக்கு வரக்கூடியதான சில பிரச்சனைகள், குடும்பத்தில் வர்ற சமாதான குறைவு, நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நம்மை தாக்க வருகிற வியாதி பலவீனங்கள், பொருளாதார நெருக்கடிகள், அல்லது நம்ம முன்னேற முடியாதபடிக்கு நம்மை தடை பண்ணுகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் யார்கிட்ட இருந்து வந்தது இல்லை, நம்ம அப்பா கிட்ட இருந்து வந்தவைகள் அல்ல. ஏன் அப்படின்னா அவர் என் மேல என்னவா இல்லை? கோபமா இல்லை. கவனிங்க, ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பொய் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கு அப்படின்னா அது விக்கிரக ஆராதனைக்கு சமம். சரியா? என்னையன்றி நீங்க வேற ஒரு தேவர்களை உண்டாக்க வேண்டாம். வானத்தின் கீழே பூமியின் மேல வேறொரு சொரூபத்தை, அந்த சாயலை உண்டாக்க வேண்டாம்னா என்ன அர்த்தம்னா, நான் எப்படி இருக்கிறேனோ அந்த விதமா நீ என்னை பார்க்காம உன் மனசுல வேற விதமான படத்தை நீ வச்சிருந்தேனா அதுவுமே என்னதான்? விக்கிரக ஆராதனை. சரிங்களா? அப்போ அவரு நம்ம மேல கோபமா இல்லை, நான் உன் மேல கோபமா இல்லை அப்படிங்கிறத தான் சிலுவையில் நிரூபித்து காண்பித்தார். எப்படி நிரூபித்து காமிச்சாரு? சிலுவையில நீ எப்படி என்ன அடிச்சாலும் சரி, நீ என்ன எப்படி என்ன நொறுக்கினாலும் சரி, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பை ஒரு துளி அளவு கூட மாற்ற போகிறது இல்லை அப்படின்னு திரியேக தேவன் தீர்மானித்து, அவங்க 3 பேரும் தீர்மானம் பண்ணி சிலுவைக்கு வந்தாங்க. நீ என்னதான் அடிச்சாலும், உன்னுடைய ஒட்டுமொத்தமான வன்முறைகள் அத்தனையும் நீ என் மேல காட்டினாலும், நாங்க 3 பேரும் உன்னை தள்ள போறதில்லை, உன்னை அழிக்க போறதில்லை. ஏங்க
பழைய ஏற்பாட்டில் மலை கிட்ட வந்தாலே செத்துருவன்னு சொன்னவர் புதிய ஏற்பாட்டில் மலை இல்லைங்க, கடவுளே வந்திருக்கார், மாம்சத்துல வந்திருக்கிறாரு. இவன் தொடுறான், அடிக்கிறான், துப்புறான். என்னன்னா அவங்க வில்லிங்கா மனமுவந்து தீர்மானித்து நீ என்னதான் உன் வன்முறை எனக்கு காமிச்சாலும், உனக்குள்ள இருக்கிற அத்தனை கோபத்தையும் எனக்கு காமிச்சாலும் பதிலுக்கு நாங்க உனக்கு கோபத்தை காட்ட மாட்டோம். அடிச்ச உன்னுடைய கைய முத்தம் கொடுக்க போறோம். துப்புன உன்னுடைய வாய்க்கு முத்தம் கொடுக்க போறோம். நீ என்னென்னலாம் நீ எங்களுக்கு விரோதமா நீ செஞ்சையோ அதையே சாதகமா பயன்படுத்தி உனக்கு முத்தம் கொடுக்க போறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் எங்கெங்க இப்படி முத்தம் கொடுக்க போறோம்னு அவங்க சொன்னாங்கன்னு எங்க இருக்கு? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 18-19 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உண்டாயிருக்கிறது ஒப்புரவாக்கி ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவளை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புவித்தார். சோ இந்த ஒப்புரவாக்கின்னு வர்ற வார்த்தையினுடைய இந்த கிரீக் வேர்டு ரூட்டை போய் பார்த்தீங்கன்னா முத்தமிட்டு. சோ அவர் கோபமா இல்லாததுனாலதான் சிலுவையில் நம்ம அவர் மேல நம்முடைய ஒட்டுமொத்தமான கோபத்தை, வன்முறைய, நமக்கு இருக்கிற அந்த கொலை வெறி இருக்கு பாருங்க, அத்தனையும் நம்ம அவர் மேல காண்பிச்சோம். அவர் பதிலுக்கு கோபத்தை காட்டல, அன்பை காண்பித்தார், மன்னிப்பை காண்பித்தார், நம்மளை முத்தமிட்டார். ஆமென். அதனாலதான் நம்ம பாடும்போது பாடுறோம், இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழலெந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடு. ஏன் சிலுவையின் நிழல் எனக்கு தஞ்சம்னா, என்னுடைய ஒட்டுமொத்தமான வன்முறைய, என்னுடைய ஒட்டுமொத்தமான கோபத்தை நான் அவர் மேல காட்டினப்போ எனக்கு அவர் முழுக்க 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 தம்முடைய அன்பை மட்டுமே எனக்கு காமிச்சு என்னை முத்தம் கொடுத்த இடம் அந்த சிலுவை. அதனாலதான் சிலுவை நிழலெந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழலெந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவேன். அவர் கிருபை உள்ளவர், நம்ம மேல அவர் கோபமா இல்லை. அதனால அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எதிர்மறையான காரியங்கள் எது வந்தாலும் இதை ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம அப்படி ஆண்டவர் கோபமா இருப்பாரு, நான் செஞ்ச ஏதோ ஒரு தப்புனால அவர் மனசுல கோபம் இருக்கு அப்படிங்கிற ஒரு படத்தை நம்ம வச்சிருக்கோம்னு வைங்களேன். அதை சாதகமா பயன்படுத்தி, ஏன்னா அது விக்கிரக ஆராதனையா இருக்கிறதுனால, தேவன் இருக்கிற வண்ணமா அவரை சிந்திக்காம நம்ம வேற விதமா சிந்திக்கிறதுனால அதை சாதகமா பயன்படுத்தி சாத்தான் எதையாவது கொண்டு வருவான். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், இது யார் கொண்டு வந்தது? அப்பா இது எனக்கு செஞ்சாரு. நிச்சயமா அப்பா செய்யல. சந்தோஷமா ராமன் சொல்லுங்க. அப்பா செய்ய மாட்டாருங்க, அப்பா செய்ய மாட்டாரு. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம ஆண்டவருடைய கனவே என்ன தெரியுமா? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பரமண்டல ஜெபத்தில் அவருடைய கனவை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, அதை வெளிப்படுத்துறாரு. சரிங்களா?
மத்தேயு 6ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனம்? 7 இல்லை, அங்கிருந்து படிங்க. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே. 9, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் என்ன ஆகணும்? செய்யப்படுவதாக. அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பூமியில இருக்கணும் அப்படின்னு அவர் கனவு கண்டு இருக்காரு. நான் கேட்கிறேன், பரலோகத்தில் வியாதி இல்லையே? இருக்காங்க? தரித்திரம் இருக்கா? பரலோகத்தில் பொருளாதார நெருக்கடி இருக்கா? கை நிறைய சம்பாதிச்சது கையில் நிற்க மாட்டேங்குதுங்க, அந்த நிலைமை இருக்கா? இல்லை. பரலோகத்தில் நம்ம எப்போ பார்த்தாலும் சோர்ந்து போய் விரக்தியில் வேதனையிலேயே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் பரலோகத்தில் இருக்கா? இல்லை. ஸோ பரலோகத்தில் அது இல்லை அப்படின்னா இந்த பூமியிலையும் அது இருக்க கூடாது. அதான் அப்பாவுடைய கனவு. திரியேக தேவனுடைய கனவு அதான். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவருடைய கனவு அதுதான். அந்த கனவை தான் நம்முடைய ஆண்டவர் யேசுவா இங்கே ஜெபத்தில் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் இப்படி இந்த கனவை, எங்கள் கனவை நீங்கள் உங்கள் கனவாக்கி நீங்கள் அதை நிறைவேற்றும்படியாக, அதை நிஜமாக்கும்படியாக நீங்கள் அதை ஜெபம் பண்ணுங்க. ஸோ அப்பா என் மேலே கோபமாக இல்லைங்கிறது தெரிஞ்சாதான் நமக்கு வரக்கூடிய எதிர்மறையான காரியங்களை அதிலேயே நம்ம மூழ்கி இருக்க மாட்டோம். நம்ம அதை எதிர்க்க ஆரம்பிப்போம், அதுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிப்போம். ஆண்டவர்கிட்ட கிளைம் பண்ணி தைரியமா, அப்பா இது நான் இருக்க வேண்டிய மண்டலம் கிடையாது அப்படின்னு தைரியமா சொல்ல ஆரம்பிப்போம். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பா நம்ம மேல கோபமா இல்லை, அதனால வியாதி பலவீனங்கள் எல்லாம் கொடுக்கிறது அவருடைய சித்தம் இல்லைங்கிறத, வியாதி பலவீனங்கள் எதுவுமே இல்லாம இருக்கும்போது சொல்றதெல்லாம் முக்கியம். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவருடைய சிஸ்டம் நடந்ததுக்கு அப்புறம் சொல்றதா, நம்ம சொல்லி நடக்கிறதா? சொல்லுங்க. அவருடைய சிஸ்டம் எப்படி இருக்கு? ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறம் சொல்றதா, இல்ல நம்ம சொன்னாதான் அது நடக்குமா? சொல்லுங்க, வாயத்திலிருந்து சொல்லுங்க. என்னங்க நடக்குது? நடந்ததுக்கு அப்புறம் ஆமா அவர் கோபமா இல்லை, அதனால எனக்கு எந்த ஒரு பொருளாதார நெருக்கடியோ இல்லை எனக்கு என்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற எந்த ஒரு காரியமோ எனக்கு இல்லை, எனக்கு மரண பயம் இல்லை, எனக்கு வியாதி இல்லை அப்படின்னு சொல்றதா, இல்லை நம்ம இதெல்லாம் சொல்றதுனால தான் அது வரப்போதா? சொல்லி தான் வரும். நடந்ததுக்கு அப்புறம் சொல்றது இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. முதல்ல நம்ம சொல்லணும். தேவனுடைய சிஸ்டத்தை ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். ஒழுங்கின்மை, வெறுமை, இருளா இருக்கு. என்ன செய்யறாரு? வயோமர் எலோஹிம், மேலும் தேவன் சொன்னார். என்ன சொன்னாரு? வயகிவோர், வயோமர் எலோஹிம் எகிவோர் வா எகிவோர், மேலும் தேவன் சொன்னார். என்ன சொல்றாரு? வெளிச்சம் உண்டாக கடவது. வெளிச்சம் உண்டாயிற்று. இதே மாதிரி அப்பா என் மேல கோபமா இல்லை, அதனால எனக்கு வியாதியோ பலவீனமோ அந்தரங்க பாவமோ மரணமோ பரிசுத்தத்துக்கு விரோதமாக வர்ற காரியங்களோ தனிமை உணர்வுகளோ சோர்வுகளோ விரக்தியோ என் வாழ்க்கையில இல்லை, இருக்க முடியாது. இவைகள் இல்லாத பரலோக மண்டலத்தை இயேசுவின் நாமத்தில் நான் சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ல 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 அது நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சரிங்களா? சோ
அவர் நம்ம மேல கோபமா இல்லை. கிருபையை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் நம்ம மேல கோபமா இல்லைங்கிறத நீங்க ஆணித்தரமா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அவர் கோபப்பட தெரியுமா? கண்டிப்பா தெரியும். கோபப்படுவாரா? கண்டிப்பா படுவார். எது மேல? உங்க மேல இல்ல, உங்க வாழ்க்கையை அழிக்க வருகிற குறிப்பா 4 காரியங்கள் சொன்னதே தான். ஆனா உங்களுக்கு அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. ஆண்டவர் 4 காரியத்தின் மேல கண்டிப்பா அவர் கோபமா இருக்கிறார். நிச்சயமா அது உங்க மேல இல்ல. எது மேல? 1 பாவம், 2வது பிசாசு, வெரி குட், மதம், மரணம். சூப்பர் சூப்பர். 4 மேட்ரு மேல அவர் கோபமா இருக்காராம். பாவம், பிசாசு, மதம், மரணம். ஏன்னா இந்த 4 மேட்ரு தான் நம்முடைய முன்னேற்றத்தை, நம்முடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய காரியங்கள். அதனால நம்முடைய முன்னேற்றத்தை, நம்முடைய உயர்வுகளை அழிக்கக்கூடிய, கரையான் அரிக்கிற மாதிரி அரிக்கிற ஒரு மேட்ரை இந்த 4 மேட்ரு. இதுல இந்த பாவம், பிசாசு, மரணம், இந்த 3 வெளியே தெரிகிற நம்முடைய வாழ்க்கையை அரிக்கிற காரியம். ஆனா வெளியவே தெரியாம அரிக்கிற ஒரு காரியம் இருக்கு. அதுக்கு பேர் தான் என்னது? மதம். இது நம்முடைய வாழ்க்கையை அழிக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா மதத்துல பாத்தீங்கன்னா நல்லதாவே தான் சொல்லுவாங்க எல்லாம். ஆண்டவரை பிரியப்படுத்தணும் பிரதர், ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்காக எப்படியாவது நம்ம அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை இப்படியே சொல்லுவாங்க. நமக்கு நல்லது, ஆமாங்க, ஆண்டவரை பிரியப்படுத்தணும், நல்லதுதானுங்க அப்படின்னு. ஆனா நீ எதையாவது செஞ்சு அவரை பிரியப்படுத்தணுங்கிறது அவருடைய மைண்டு கிடையாது அப்படிங்கிறது நமக்கு புரியணும். சோ அவரை பிரியப்படுத்துறதுக்கு நான் எதையாவது செஞ்சுதான் அவர் என் மேல பிரியமாவாரு அப்படின்னு நம்ம நினைச்சு கடைசியில அது எங்க கொண்டு போயிரும்னா சுயநீதிக்குள்ள கொண்டு போய் மற்றவங்களை அற்பமா எண்ணக்கூடிய நிலைக்கு நம்மளை கொண்டு போய் தள்ளி விட்டுரும். அதனால கண்ணுக்கு தெரியாம நம்ம வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு பிசாசு பயன்படுத்துற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னது? மதம். இது மேலாம் ஒரு கோபமா இருக்காரு. ஆனா அவர் உங்க மேல, என் மேல நிச்சயமா அவர் என்னது? கோபமா இல்லை. அவர் கோபமா இல்லை. So brothers and sisters, அதனால நீங்க பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. சோ அவர் சொல்றாரு, நான் கிருபை உள்ளவர். இந்த கிருபை உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு ஹீப்ரூல ஹெசெட் அப்படிங்கிற வேர்டு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹெசெட், CHASID. ஆனா என்னன்னா இந்த இடத்துல, இந்த ஹெசெட் அப்படிங்கிற இந்த இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்க எழுத்துக்கள் வழக்கமா இது இந்த ஹெசெட்னு வர்ற இடத்துலலாம் ஹெத்து, சாமெக், டாலெத் இந்த 3 எழுத்தை தான் பயன்படுத்துவாங்க எல்லா இடங்கள்லையும். இப்போ உதாரணமா புலம்பல் 3:22 புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, புலம்பல் 3:22 3:22. படிங்க. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது. அந்த இடத்துல கிருபையேன் வர இடத்துலயும் ஹெசட் வருது. ஹெசட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஹீப்ரூல. இந்த ஹெசடுக்கு ஹெத்து, சாமெக், டாலெத் இந்த எழுத்துக்கள் தான் பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த எரேமியா 3:12 நான் கிருபை உள்ளவர் அப்படின்னு சொல்ற இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா ஹெத்து, சாமெக், யோத், டாலெத்
ஹெத்து சாமேக் யோத் டாலேத் அப்படிங்கிறதான எழுத்துக்களை ஆவியானவர் பயன்படுத்தும்படியாக அவர் ஏவி இருக்கிறார். அப்படி எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களுக்குள்ள ஆவியானவர் தம்முடைய மகத்துவத்தை ஊற்றி இருக்கிறார். சரிங்களா? இப்போ இதில் நம்ம முதல் குறிப்பை நம்ம கவனிக்கணும். நான் கிருபை உள்ளவர் அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த ஹெசட் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, ஹெத்து சாமக் யோத் டாலேத். இதில் நம்ம முதலாவதா படிக்க வேண்டிய விஷயம் வந்து கிருபையில் வெளிப்படும் உறவு. அதை நம்ம படிக்கணும். இரண்டாவது உயர்வின் மேல் உயர்வுகள். மூணாவது உணர வேண்டிய இந்த புலம்பல் 3:22 கிருபையை பற்றி சொல்லப்பட்ட அந்த வார்த்தையினுடைய முதல் அர்த்தம் உறவு. இந்த உறவு அப்படிங்கிறது ஹீப்ரூல ஹசீட் அப்படிங்கிற வேர்ட் அங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே அப்படிங்கிற இடத்துல ஹசீட் ஹெத்து சாமேக் யோத் டாலேத். ஹெத்து சாமேக் யோத் டாலேத் இதனுடைய வேல்யூஸ் நம்ம போட்டு பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து வழக்கமா ஹெசடுக்கு 18 தான் வரும். ஆனா இங்க யோது சேர்ந்து இருக்கிறதுனால 19 அப்படிங்கிற நம்பர் வரதை நீங்க பார்க்க முடியும். 19 வந்தாலே அது மணவாளன் உறவை குறிக்கிறது. அந்த 19 உறவை குறிக்கிற நம்பர். அப்படியானா நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு, நாம் நிர்மூலமாகாம இருக்கணும் அப்படின்னா அந்த நிர்மூலமாகாமல் இருப்பதற்கான கிருபை நம்மளை எங்க கொண்டு போகுது? அவருடைய கிருபையேன்னு படிக்கிறோம். அது நம்மளை எங்க நடத்துதுன்னா அவருடைய உறவுக்குள்ளாக. சோ கிருபையையும் உறவையும் நம்ம பிரிக்க முடியாது. கிருபையும் உறவையும் நம்ம ஒருபோதும் பிரிக்க முடியாது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய உறவினால். ஆண்டவரோடு இருக்கிற இந்த உறவு மிக 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 முக்கியம். சரிங்களா? உறவு. மத்தேயு 12ஆம் அதிகாரத்துடைய 30ஆம் வசனத்தை படிக்கும் போது மத்தேயு 12:30 வாசிங்க. மத்தேயு 12:30 அங்க வந்து ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு 12:30 அங்க ஆண்டவராகிய இயேசு நம்முடைய யெஷுவா ரொம்ப அழகா இப்படி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். படிங்க. மத்தேயு 12:30 என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்போ ஆண்டவர் வந்து எதை விரும்புறாருன்னா உறவை விரும்புறார். நம்ம அவருக்காக ஊழியம் செய்யறத கூட அவரோடு இணைஞ்சு நம்ம செய்யணும் அப்படின்னு விரும்புகிறார். அப்படிங்கறத நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை படிக்கும் போது அங்கேயும் இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சோ ஆண்டவர் மனுஷனை படைத்து அவனை அவருடைய சாயலாக ரூபமாக அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதுனது எல்லாமே உறவோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை. சரிங்களா? 1 கொரிந்தியர் 1:9 படிங்க. ஒரு நிமிஷம். இப்ப அதை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:9 நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆக்சுவலா அது திருவெளியத்துல பாத்தீங்கன்னா அவருடைய நட்புறவில் பங்கு பெறுவதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்ப நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறதே எதுக்காக அப்படின்னா உறவுக்காக. சோ நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே. அவர் கிருபை உள்ளவர் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன செய்யறாரு? அவருடைய உறவை, அவரோடு உறவாடுகிற அந்த உறவை நமக்கு கொடுக்கிறார். சோ நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதான எல்லா எமோஷன்ஸ், எல்லா சிந்தனைகள், நினைவுகள் அத்தனையுமே அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம்.
நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எவ்ரி எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ், எல்லா உணர்வுகள் நினைவுகள் அத்தனையும் ஆண்டவரோடு நாம் உறவாடுவதற்கு அவர் நமக்கு கொடுக்கிற இன்விடேஷன், அழைப்பிதழ். சோ ஏதோ ஒரு எதிர்மறையான உணர்வு வருதுன்னா அப்பா உறவாட நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு அர்த்தம். சோ இந்த உறவைத்தான் கிருபை நமக்கு காண்பிக்கிறது. கிருபை உள்ளவரே, என்னை காக்கும் தெய்வமே, மகிமை உள்ளவரே, மாறாத இயேசுவே. கிருபை உள்ளவரே, என்னை காக்கும் தெய்வமே, மகிமை உள்ளவரே, மாறாத இயேசுவே. ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ. மலைகள் எல்லாம் விலகி போனாலோ உம் கிருபையோ விலகாதது. மலைகள் எல்லாம் விலகி போனாலோ உம் கிருபையோ விலகாதது. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலோ, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலோ